ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். வாங்க ஒரு அமௌண்ட் போட்டு உள்ளே போகலாம். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ மேட்ச்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம தான் கல்லே, சரி கல்லே எடுக்க விட வந்துட்டான். இப்போ ஓடலாம். அந்த பக்கம் எனிமி ஓடிட்டுருக்காங்க தெரியுது. இப்போ இன்னும் 2 செகண்டில் ஓப்பன் ஆகிடும். இந்த கன் பேர் எனக்கு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு FF5 வருது, அது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எதுவுமே அழுத்தலாம் பார்த்தா அழுத்த முடியல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு அழுத்திட்டு ஒரு க்ளூ பால் போட்டாச்சு. அப்புறம் 8 புல்லட் இருந்துச்சு FF5. அது ஒரு போர்டில் அழுத்தி இது பண்ணியாச்சு. அப்புறம் ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த மேட்ச் போயிட்டோம். இப்போ எனிமே இந்த பக்கம் இருந்து அடிக்கலான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பக்கம் இருந்து அடித்தா அடிக்கலாம். அந்த பக்கம் ஈஸி அடிக்க கூட இந்த பக்கம் அடிச்சிடலாம். இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போய் அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் இந்த பக்கம் எழுப்பி வருதுன்னு தெரில. இந்த இடத்துல வரப்போ கிள்ளி மேலே ஏறிட்டா. இப்போ நம்மளே தான் FF5 எடுத்துருக்கோம். ஒரே அவ குளோபல் இருக்கக்குள்ளே ஹெட்டில் அழுத்தியாச்சு. அப்புறம் என்ன அடுத்த தேர்டு மேட்ச் போகாதே தான். குளோபல் ஸ்கில்லுக்குள்ள அடப்பா ஸ்கில் வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ அடுத்த என்னது அவங்க கன் எடுக்கணும். இப்போ ட்ரிபிள் பேரர் எடுத்துருக்காங்க. அதுக்கு 2 பேர் இருக்குது, சாட்ரேஜர் ட்ரிபிள் பேரர் 2 பேர் இருக்குது. இப்போ நம்ம அந்த பக்கம் போய் நேர்கில் அழுத்தம்னா போகாது. ஏன்னா நம்மளே தான் அழுத்த முடியும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஒழிச்சிருந்தா இந்த பக்கம் வரனால டப்புல அழுத்திடலாம். இந்த பக்கம் வந்தாச்சு. அந்த பக்கம் நிற்கிறான், போய் அழுத்திடலாம். ஓ மை காட், புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சே. டேமேஜ் கொடுக்குறான். ப்ளூ பால் போட்டாச்சு. வெடிக்கிட்டு தான் சுற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ ஹெச்பி கொஞ்சம் தான் இருக்குது. கிளியர். ஓ மை காட், ஒரு புல்லட்லேயே நம்மளுக்கு தோக்கடிச்சிட்டா. இப்போ எல்லாம் சரி, அவன் ஒரு மேட்ச் எடுத்துருவான். ஓ நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக பவர் வச்சுருக்கோமா. அவளுக்கு நட்ஸுகளை காமிக்கிறான், எனக்கு காமிக்கிறேன். அதான் தெரில. இப்போ இந்த பக்கம் போய் அடிக்கலாம். வாங்க. அது எல்லாம் கில்லி ஆஃப் நிற்கிறான். இங்கே நடிக்கிறாளோ. வாங்க உட்காந்து போய் பார்ப்போம். இப்போ அடிக்கலாம். 2 புல்லட் அழுத்திருக்கோம். அப்புறம் தப்பிச்சிட்டாடா. அந்த பக்கம் க்ளூ பால் போட்டால் நாங்கள் விட்டுருவோம் நினைக்கிறியா. கிரனேடு தான் வீசுவோம் நாங்களாம். கிரனேடு வீசியாச்சு. கில்லி இந்த பக்கம் கீழே அழுங்குவா. நினச்ச மாதிரியே வரா. அதான் 2 புல்லட் தடுக்கி அவ்வளோதான் போயிடுச்சு. வா இப்போ என்ன பண்ணுவோம், க்ளூ பால் போட்டு அந்த பக்கம் போக வேண்டியதா. 3வது மேட்ச் வந்துடுச்சு. வாங்க, எந்த கன்று எடுக்குன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த கன்று எடுத்துக்கலாம். இந்த கன் இது 7 புல்லட் இருக்கு. இந்த கண்ணை அழுத்தி பார்க்கலாம். எப்படி அழுத்த முடிஞ்சால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் அழுத்தலாம். மேலே ஏறி அந்த பக்கம் போய் இந்த கண்ணை வச்சு அழுத்திடலாம். இந்த பக்கம் போய் அழுத்திடலாம்னு நினைக்கிறேன். கில்லி அடிக்காமல் இருந்தால் போதும். கில்லி அழுத்துறா. ஓ மை காட், ஹெட்டில் அடிச்சுட்டான். அவர் 2 மேட்ச் உண்டாயிருக்கு. அப்போதைக்கு பாருங்க, அவளுக்கு பவர் ஏறி இருக்கு. நம்மளுக்கு ஏறல, என்னன்னு தெரியல. பார்க்கணும் பவர் ஏறுறதுக்கு. இப்போ போய் நம்ம இந்த பக்கம் போய் அடிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் போனதால நம்ம தோத்துட்டோம். அந்த பக்கம் கில்லி நம்மளை பார்த்துட்டா. இந்த பக்கம் ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். இங்கேருந்து ஹெட்டுக்கு ஹேமருக்கே கூட உடம்பு போயிடுச்சு. என்னடா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அது தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டு வந்துச்சு. அதான் தூக்கி விட்டேன். ஹெட்டுக்கு டப்புன்னு ஒரு புல்லட் தூக்கி விட்டேன். அப்புறம் என்ன, 4th மேட்ச்சு. இந்த மேட்சில் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ என்ன, அவங்க ஆஃப் டீம் தானே கண்ணு. நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கண்ணு எடுத்துக்கோன்னு தெரிலையே. சரி வாங்க மேலே. ஓ இந்த கண்ணா, இந்த கண்ணு தெரில எனக்கு பேர். அது கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரில இந்த கண்ணு பேர். இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு இல்லை ஒரு 3 புல்லட் அமுக்கலாம் போதும். இந்த பாருங்க, 3 புல்லட்டில் போய்